இங்கே ஒரு பொண்ணு அவளோட பிரதர் கிட்டேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறா. எவ்வளோ ட்ரை பண்ணி அவளால் முடியலை, மறுபடியும் மாட்டிக்கிறா. கடைசியாக கடவுள் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு இவர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு. என்னென்னா பிரதருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இவளை மறந்துடுறான். இந்த கேப்பில் அந்த பிரதரோட அப்பா அம்மா, இந்த அம்மா பணம் இதை வச்சுட்டு நீ வெளிநாட்டுக்கு போயிருமா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியாக தண்டி நீ இந்த வீட்டில் ஒரு மெய்டாக இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பழசெல்லாம் மறந்ததை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட இன்னொரு தங்கச்சி ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ணுறா. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ஒரு ரூம்குள்ளே போட்டு மெய்டை சொல்லி அடைக்க சொல்கிறா. மெய்டு சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோ அங்கே வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இவங்க நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு மெய்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறா. உடனே என் தங்கச்சி சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த ரூம்குள்ளே ஹீரோயினும் மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அன்றைக்கி சாயங்காலமே வீட்டுக்கு ரிட்டன் ஆகிறா. அங்கே வந்து என்ன நடக்குன்னா, ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்குது. எல்லா மெய்டும் ஒர்க் பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை போய் சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சர்வ் பண்ணுற இடத்துல ஹீரோவோட தங்கச்சியும் ஃபியான்சியும் ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ணி ஹீரோவுக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட், அதாவது ஹீரோயினுக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கேயும் ஹீரோயினோட இவங்களோட டார்ச்சர் தாங்க மாட்டாமல் அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறா. அதுலேயும் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட ஸ்டே பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் ஹீரோயினை வந்து மறுபடியும் மாட்டி விட்றாங்க. அதில் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து கீழே விழுந்த மாதிரி நடிச்சிடுறா. இப்போ அவளை தள்ளி விட்டதுனால ஹீரோயினுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ரேர் பிளட்டு அது ஹீரோயின் கிட்ட தான் இருக்குது. அதனால் ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து பேப்பர் ஒர்க்கெல்லாம் ரெடியாகி ஃபாரினுக்கு கிளம்பிடுறா. அதுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாங்க. ஹீரோ எவ்வளவோ பணம் கொடுத்தும் பிளட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஹீரோயின்.